அன்பானவர்களே, மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த காணொலியின் மூலமாக ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு, நாம் இருக்கின்ற ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கும், ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் மீண்டுமாக உணர்வதற்கும் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வழிபாட்டிலே நீங்கள் அனைவரும் பங்கு பெறுகின்ற பொழுது கர்த்தருடைய பிரசனத்தை அதிகமாக உணர்ந்தவர்களாக ஜெப சிந்தையோடு நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசித்து எங்களை பராமரித்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரலோக பிதாவே, நீ தந்த இந்த புதிய ஓய்வு நாளுக்கான நமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் பகல் படுதலை ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாகவும், உடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை தாழ்மையோடு கூட வைக்கும்படியாகவும், உடைய வார்த்தைகளை வாசித்து நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களை தந்த கிருபைகளுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா தகப்படையமை ஆராதிக்கின்ற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் பணிவோடும் அது பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு அருள் பாராட்டும் சுவாமி. ஆரம்பத்தில் முடிய மட்டுமாக்க உடைய அன்பின் பிரசனத்திலே நாங்கள் களி கூர்ந்து உங்கள் நாமத்தை உயர்த்த எங்களுக்கு அருள் பாராட்டும். துதி கன மகிமை அனைத்து நாங்கள் செலுத்துகின்றோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையுண்டாகவும் ஆராதனைக்காரமாக நாம் அனைவரும் சேர்ந்து கிறிஸ்தவை பாமாலை கீதம் 266 யாவும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை கீதம் 266. பிரியமான இயேசுவே, என் நெஞ்சை தயவாக நீ பூரிப்பாக்கி என்னிலை மிகுந்த நிறைவாக தெய்வீக அன்பை ஊற்றியே பேருள் தந்த உண்மையை நான் துதி செய்வேனாக. பாமாலை கீதம் 266. பிரியமான இயேசுவே, என் நெஞ்சை தயவாக நீர் பூரிப்பாக்கி என்னிலே மிகுந்த நிறைவாக தெய்வீக அன்பை ஊற்றியே பேரருள் தந்த ஓம்பாயே நான் தூதி செய்வேனாக. என் நெஞ்சில் ஓமால் பற்றின அன்பென்னும் தீயேறியோம் என் மனதோமால் மூத்தம மகிழ்ச்சியை அறியோம். நான் உம்மை நோக்கும் போதெல்லாம் என் தூக்கம் ஓமே
நீ ஜீவன் என்னை நீரே பலத்தால் ஈடை கட்டும் தீடன் எல்லா நேரமே என் நெஞ்சில் ஊக்கம் தாரும் தெய்வீக ஜீவன் என்னிலே மேன்மேலோவாட நோங்கவே நல்லாவே ஞானே தாரும். காலை மாலை ஆராதனை ஒழுங்குமுறையிலே இரண்டாவது ஆராதனை ஒழுங்குமுறை யாவும் சேர்ந்து பின்பற்றுவோம். இரண்டாம் ஆராதனையில் ஒரு சில பகுதிகளை நாம் சேர்ந்து பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதனை களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருளோம். அப்பொழுது எங்கள் வாய் புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் திரிக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். சற்று நேரம் நாம் அமைதலாக இருந்து நம்முடைய பாவங்கள், பிழைகள், குற்றங்கள் யாவற்றையும் நாம் உணர்ந்த மக்களாக மனத்தாழ்மையோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமில்லை இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் அறிக்கை செய்வதற்கு உதவியாக இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை யாவும் சேர்ந்து பின்பற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ ஒழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் சேர்ந்து 100ஆம் சங்கீதத்தை சொல்லுவோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள்.
கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமுறை பகுதி யாத்ராகும் புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 20 வரை. யாத்ராகமும் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் துவங்கி 20ஆம் வசனம் வரைக்கும். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தேன். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு எப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாக்கிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். எப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரரிலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்து தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்திற்கு அது வேகமும் அந்தகாரமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. வாசிக்கும்படியாகி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமுறை பகுதி வாசித்து நிறைவாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாகி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 7 வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 7ஆம் வசனம் வரைக்குமாக இருக்கிற பகுதியை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து நிறைவாயிற்று.
கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் நாங்கள் வாசித்தோம். அதை குறித்து நாங்கள் சற்று நேரம் இது பாதத்தில் அமர்ந்திருந்து தியானிக்கின்ற பொழுது சுவாமி ஆவியினர் தாமே என்னோடு கூட இடைப்படும் உடைய மெல்லி சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதான கிருபை வரங்களை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றவர்களாய் மாத்திரமல்ல, உடைய வார்த்தைகளுக்கு பரிபூர்ணமாக நாங்கள் செவி கொடுத்து நலமான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும் உலகத்திலே சாட்சிகளாய் ஜீவிக்கவும் எங்களுக்கு அருள் பாராட்டும். அடிமையை முழுதுமாக மறைத்து நீர் மாத்திரமே மகிமையாக வெளிப்படும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே காணொளியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே கர்த்தர் எனக்கு தந்த வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி பலிகளை நான் செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளல். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளல் என்ற தலைப்பினை நாம் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிலீவிங் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் நாம் ஏன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் நாம் ஏன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால், அவர் நமக்காக ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். நமக்காக அவர் தன்னையே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்கும் பொருட்டாக நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட நாம் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற அந்த வாழ்வை நாம் அடையத்தக்கதாக பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தன்னை பலியாய் கொடுத்தபடினாலே, தன்னை தியாகமாய் நமக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே, அவரை போல இந்த உலகத்தில் ஒருவரும் இதுவரையிலுமாக ரட்சிப்புக்கென்று மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்கென்று தங்களை தியாகமாய் கொடுத்தவர்கள் ஒருவரும் இல்லை. அவை தன்னையே தியாகமாக பலியாய் கொடுத்த அந்த ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லது விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்ற பொருளை சார்ந்து நாம் இந்த நாளில் நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளதாக இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்கிட்ட திருமறை பகுதியாய் நற்செய்தி பகுதியாக யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை அடித்தளமாய் கொண்டு நான் சில காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க நான் விரும்புகின்றேன். 6வது வசனம் இதுமாய் சொல்கிறது. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவர் இங்கே திட்டமும் தெளிவுமாக தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வலியுறுத்தம் செய்கிறதை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த காரியத்தை பற்றி சிஷ்யர்களுக்கு சொல்வதற்கான அடித்தளம் எங்கே இருக்கிறது, அதனுடைய காரணம் என்ன இருக்கிறது என்று நாம் திருமுறை நாம் உள்நோக்கி பார்ப்போம் என்றால், முதல் வசனம் சொல்கிறது, யோவான் 14வது அதிகாரம் முதல் வாக்கியம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
அப்படி என்றால் இந்த சீஷர்கள் ஒரு கலக்கத்தோடு கூட, ஒரு பய உணர்வோடு கூட, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு அச்சத்தோடு கூட அவர்கள் இருக்கின்ற ஒரு சூழல். ஏன் அப்படிப்பட்ட சூழல் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த காலகட்டத்திலே தன்னுடைய சீஷரோடு கூட பயணிக்கின்றதான வாழ்க்கையினுடைய பயண காலகட்டங்களிலே தான் இவ்விதமாக மறிக்கப் போகிறேன், தான் இவ்விதமாக உங்களை விட்டு நான் பிரிந்து செல்ல வேண்டும், நான் பிரிந்து சென்றால் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்றெல்லாம் ஆண்டவர் தெளிவாக ஆண்டவரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சீஷர்கள் அதை அவர்கள் நம்புவதற்கு பதிலாக, அதை குறித்து மீண்டுமாக நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் அத்தனை காரியத்தை இயேசு சொன்னதான காரியத்தை முழுதுமாக அவர்கள் நினைத்துவிட்டார்கள், மறந்து விட்டார்கள். இதை கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏன் கவலைப்படுகிறோம், நாம் ஏன் துக்கப்படுகிறோம்? ஏதாவது வாழ்க்கையில் ஒரு சூழல்கள் வருகின்ற பொழுது, நெருக்கத்தினுடைய சூழல்கள் வருகின்ற பொழுது, உபத்திரத்தினுடைய சூழ்நிலைகள் நமக்கு வருகின்ற பொழுது, துன்பத்தை நாம் சகிக்கின்றதான அல்லது சந்திக்கின்றதான சூழல்கள் வருகின்ற பொழுது நம்முடைய இருதயம் முற்றிலுமாக சோர்ந்து போய்விடுகிறது. சோர்வினாலே நாம் கலக்கம் அடைந்தவர்களாக, நாம் திகைப்பை கொண்டவர்களாக நாம் வாழ்கின்றோம். அங்கு மிகுமாக அலசடிப்படுகின்ற மக்களாய் காணப்படுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நமக்குள் முன்பதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அல்லது நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஆழமாய் பதிந்திருக்கிறதான அந்த துன்பத்தினுடைய பாடுகள், அந்த கஷ்டங்கள், உபத்திரவங்கள் நமக்கு முன்பதாக ஒரு பெரிய காட்சியை கொடுப்பது போல இருப்பதனாலே அதை நாம் நம்புகின்றோம். நம்முடைய துன்பம் இவ்வளவு துன்பமாயிருக்கிறதே, நம்முடைய கலக்கங்கள் இப்படிப்பட்ட கலக்கமாயிருக்கிறதே, நம்முடைய வேதனை இப்படிப்பட்ட வேதனையாயிருக்கிறது என்று சொல்லி அதை நம்புகிறோம். ஆனால் அவைகளிலிருந்து நமக்கு வாழ்வை கொடுக்கின்றவர், சத்தியத்தை உரைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார், நமக்கு ஜீவனை கொடுத்தவர் நம்மோடு கூட இருக்கின்றார், ஜீவனை அளிக்கின்றவர் நம்மோடு கூட பயணிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க நாம் மறந்து விடுகின்றோம். மறப்பதனால்தான் நமக்குள் கவலைகள் தொற்றுகிறது. கவலையினுடைய மிகுதி தான் திகைப்பையும் சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அதே போலதான் இந்த சிஷ்யர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆண்டவர் தங்களை விட்டு பிரிந்து போக போகிறாரே, இனி எங்களுடைய எதிர்காலங்கள் எப்படிப்பட்ட எதிர்காலங்களாக இருக்கும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி நாங்கள் பயணிக்கப் போகிறோம், எதிர்காலத்தில் நாங்கள் என்ன காரியத்தை வைத்து நாங்கள் பயணிக்கப் போகிறோம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்குகிறது. இந்த 3 ஆண்டு காலங்கள் இயேசுவோடு கூட பயணித்த காலகட்டங்களிலே தங்களுக்கு எவ்விதத்திலும் வாழ்க்கையிலே குறைவுகளே இல்லையே. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நம்மை அழைத்த ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் அவரை பின்பற்றி வந்திருக்கிறோமே. இந்த சூழ்நிலையிலே அவர்கள் இருந்த காலங்கள், நம்மோடு கூட பயணித்த காலங்கள் மிகவும் குறைவுபட்ட காலங்கள் தானே. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக நம்மை விட்டு கடந்து போகிறேன் என்று சொல்கிறாரே என்கின்ற ஒரு திகைப்பும், ஒரு சஞ்சலமும், ஒரு வருத்தமும், ஒரு கலக்கும் அவர்களிடத்தில் காணப்பட்டபடினால் தான் ஆண்டவர் அதை உணர்ந்து பார்த்துதான் சொல்கின்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார். இந்த வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏன் ஆண்டவர் விதமாக சொல்கிறார் என்று சொன்னால், என்னை உலகத்தில் அனுப்பினவர் பிதா, ஆகவே அந்த பிதாவிடத்தில் நான் சேரக்கூடியதான வேலை நெருங்கி வந்திருக்கிறது. அவை எப்போதும் நான் உங்களோடு கூட இந்த மாம்சத்தில் இருந்து கொண்டிருப்பேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். என்னை அழைத்தவர், என்னை உலகத்திற்கு அனுப்பி வைத்தவர் பிதா. ஆகவே நான் பிதாவிடத்தில் நான் போக வேண்டியதாக இருப்பதனாலே நீங்கள் தேவனிடத்தில், என்னை அனுப்பினதான தேவனிடத்திலும் நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், என்னிடத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஏன் போக வேண்டும்? என் பிதாவினிடத்தில் நான் போக வேண்டும் என்று சொன்னால், என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் அநேகம் இருக்கிறது. அதனால உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஏன் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னால், இந்த உலக வாழ்வு முடிந்ததன் பின்பதாக நீங்கள் என்னோடு கூட சதாகாலம் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, என்னோடு கூட நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். இப்படி ஆண்டவர் அவர்களிடத்தில் அவர்களை ஆற்றத்தக்கதாக, அவருடைய கலக்கத்தை நீக்கத்தக்கதாக, பயத்தை நீக்கத்தக்கதாக ஆண்டவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிஷ்யரில் ஒருவன் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றான். என்ன கேட்கின்றான்? நான் போகிற இடத்தை
அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னதுக்கு தோமா அவரை நோக்கி என்ன செய்கிறார்? 5வது வசனம் சொல்கிறது, தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். இதுதான் அவிசுவாசமான நிலை. ஆண்டவர் இவ்வளவு நாட்களாக அவர்களோடு கூட பயணித்த காலகட்டங்களிலே எல்லா காரியத்தை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், போதித்திருக்கிறார். போதித்திருந்த போதும் கூட, கற்றுக் கொடுத்த போதும் கூட இப்போது அவர்கள் வெறுமையாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? தோமா என்ன சொல்கிறான்? நீ போகிற இடத்தை அறியோமே. இடமே எங்களுக்கு தெரியாதபடி இருக்கின்ற பொழுது அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வழியை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும்? நீ செல்லுகின்ற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பது எங்களுக்கு தெரியாதே. அறியாத ஒன்றை வைத்துக் கொண்டு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறீரே, எப்படி நீர் சொல்லுகிறேன்? இதுதான் அங்கே கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி. அப்படிப்பட்ட அந்த நிலையில் தான் ஆண்டவர்களுக்கு சொல்கிறார். அந்த 6வது வசனம் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரா. நான் பிதாவினிடத்தில் நான் போகின்றேன், பிதாவினிடத்திலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, உங்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் போதும் கூட அவர்களாலே விசுவாசிக்க முடியவில்லை. அவர்களால் இந்த காரியத்தை குறித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இடத்தில் காணப்படவில்லை. அவிசுவாசிகளாக நீ போகிற இடத்தை நாங்கள் அறியோமே என்று சொல்கிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே அதற்குரிய வழி, நானே சத்தியமாக இருக்கின்றேன், நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்வதை குறித்து நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வில் கூட நாம் அநேக சமயத்தில் ஆண்டவரை நாம் புரிந்து கொள்வதில் நாம் பல நிலைகளில் நாம் என்ன செய்கின்றோம்? மறந்து விடுகின்றோம். ஆண்டவரை புரிந்து கொள்கின்றதான அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த ஆற்றல் அநேக சமயத்திலே நம்மை விட்டு என்ன செய்து விடுகிறது? கடந்து போகிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். வழிகள் என்று சொல்கின்ற பொழுது பல வழிகள் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். பல வழிகள் இருந்தாலும் எது சரியான வழி, அதுதான் நாம் இந்த நாட்களில் கண்டுபிடிக்க வேண்டும். அதைத்தான் நாம் தேடி செல்ல வேண்டும். பல வழிகள் இருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள், உலகத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள், பல வழிகள் இருக்கிறது, அந்த வழிகள் ஏதாவது ஒரு வழியாக வழிகள், எல்லா வழிகளுமே என்ன செய்வது? இறைவனிடத்தில் தான் போய் சேர்கிறது என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்வார்கள். நதிகள் பல இடங்களிலிருந்து புறப்பட்டு வருகிறது, ஆனால் சேர்கின்ற இடமோ கடல் என்று சொல்வார்கள். அதையும் நாம் ஆண்டவர் கொடுக்கின்றதான வழியும் நாம் ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியாது. வழிகள் பல இருக்கின்றது உலகத்தில், அது உண்மைத்தான். ஆனால் பிதாவிடத்தில் சேரக்கூடியதான வழி ஒரே ஒரு வழித்தான் இருக்கிறது. அந்த வழியை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழி என்று ஆண்டவர் அங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர் நமக்கு தந்த வேதத்தின்படி நாம் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தின்படி என்று சொன்னால் இப்போது அவர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படி நாம் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நானே வழி என்று சொல்கின்ற பொழுது அவரை பின்பற்றி நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வழிகளை நாம் கைக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நாம் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேகர் தங்கள் வாழ்வை வேதத்தின்படி அமைத்துக் கொள்வதற்கு பதிலாக தங்கள் வாழ்க்கையின்படி வேதத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், முயற்சிகள் எடுக்கின்றார்கள். ஆகவேதான் அப்படிப்பட்டவர்கள் சரியான வழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அன்றைக்கு சீஷருக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன். நீ பிதாவிடத்தில் வர வேண்டும் என்றால், ஒருவன் பிதாவுடைய சமூகத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை அல்லாமல் அவனாலே ஒன்றும் என்ன செய்ய முடியாது என்று ஆண்டவர் தெளிவாக குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற ஆக்கியம் விதமாய் சொல்கின்றார், ஆகையால் சகோதரரை நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகி துறையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் புதிதான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரே தம்முடைய மாம்சத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? விட்டுக் கொடுத்திருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உண்டு பண்ணி வைத்தவர் யார்? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன வைத்திருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இந்த ஆக்கியம் தெளிவுபட சொல்கிறார். அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான, இதுவரையிலும் அறியாத ஜீவனை கொடுக்கக்கூடிய, வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு புதிதான வழியை நமக்கு ஆண்டவர், ஒரு மார்க்கத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவை இந்த சிந்தனையிலே நாம்
3 காரியத்தை நான் உங்களிடத்தில் நான் வலியுறுத்தம் செய்ய நான் விரும்புகின்றேன். வாசித்த அருமையான இந்த 6வது வசனத்திலே அவர் முதலாவதாக சொல்லுவது நானே வழி என்று சொல்லுகின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான இந்த வழி என்ற சொல் இறைவனிடத்தில் சேர்வதற்கான மார்க்கத்தினை நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவனிடத்தில் சேர்வதற்கான மார்க்கத்தை, வழியை நமக்கு என்ன செய்கிறது? அது சுட்டி காட்டுகின்ற ஒரு பதமாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பல் சமய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மில் பலர் எல்லா வழிகளும் இறைவனிடத்தில் தான் செல்கின்றன என்று உலகத்தாருடைய வழக்குகளோடு கூட ஒத்துப்போவர்கள் அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏன் கிறிஸ்தவர்களிலும் அநேகர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல, அந்த வழி அல்ல. எல்லா வழிகளும் இறைவனிடத்தில் போய் சேரும் என்று சொல்வது அது வழி அல்ல என்று தைரியமாக மறுக்கக்கூடியதான அந்த தைரியம், அந்த வைராக்கியம் கிறிஸ்தவ விசுவாசத்தில் காணப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், நானே வழி என்று சொல்கிறார். நீ பிதாவிடத்தில் வர வேண்டும் என்றால் நான் தான் உனக்கு வழியாக இருக்கிறேன். என்னை அல்லாதபடிக்கு நீ பிதாவினுடைய சமூகத்தில் போக முடியாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அழகாக தெளிவாய் சொல்வதனுடைய அழுத்தத்தை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றி நடக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறோம். நம் பழைய ஏற்பாட்டினுடைய நிலைக்கு நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார். மோசே ஆண்டவரை கேட்கிறார், ஆண்டவரே ஜனங்கள் உடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நான் என்ன சொல்வது? அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இறைவன் தன்னை எவ்விதத்தில் மக்களுக்கு இனம் காட்டுகிறார் என்று சொன்னால் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, முற்பிதாக்களின் தேவனாக நான் இருக்கிறேன், ஆபிரகாமின் தேவனாகவும் ஈசாக்கின் தேவனாகவும் யாக்கோபின் தேவனாகவும் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். அவை இப்படிப்பட்டதான நிலைகளிலே அழைக்கப்பட்டிருக்கிற கடவுளை உலகில் மனுக்குலம் மாம்சத்தில் காணும்படிக்கு அவரை வெளிப்படுத்தியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 18வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படி என்றால் காண முடியாத அந்த இறைவனை காணத்தக்கதாக, மாம்சத்திலே அவரை நாம் உணரத்தக்கதாக காணும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவரை என்ன செய்திருக்கிறார்? உலகத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படிப்பட்ட தெய்வம்? இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப அதை காணத்தக்கதாக இயேசுவிலே தேவனை நாம் உணரத்தக்கதாக அந்த வழியை நமக்கு அமைத்துக் கொடுத்திருப்பவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியாக இருக்கிறேன், பிதாவை உங்களுக்கு காட்டினது நான் தான். வேதம் தெளிவாக சொல்வது, என்னை கண்டவன் பிதாவை கண்டவனாக இருக்கிறான். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அவை எங்களை பிரிக்கவே முடியாது. அவை என்னை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் வழிகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால், நானே வழி என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதுதான் பிதாவின் வழியாக இருக்குது, அதுதான் பிதாவிடத்தில் சேரக்கூடியதான வழியாக இருக்குது, மார்க்கமாக இருக்குது என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாக உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். மாத்திரம் சங்கீதம் 32வது அதிகாரம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டினுடைய நிலைகளில் நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் வழிகாட்டுகிற இறைவனாகத்தான் இருக்கிறார் என்ற அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இவர்களுக்குள் இருக்கிறது. அதைத்தான் சங்கீதம் 32 நாம் பார்க்கின்ற 8வது வசனம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது என்ன புரிந்து கொள்கிறோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலே, இந்த சங்கீதக்காரன் இருந்த காலகட்டங்களிலே இறைவனை அவர் புரிந்து கொண்ட விதம் எப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் என்றால், உன் மீது என்னை கண்ணை வைத்து நான் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை நான் என்ன செய்வேன்? காட்டுவேன், வழிகாட்டு. இந்த நிலையில் தான் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த வாக்கின் அடிப்படை பார்க்கின்ற பொழுது ஒரு வழிகாட்டியாகத்தான் இறைவனை புரிந்து கொள்கின்றார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் காதுகள் கேட்கும். எவைகளை குறித்து கேட்கும் என்று சொன்னால், நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்கின்ற பொழுது வழி இதுவே, இதில் நடங்கள். அவை வழிகாட்டியாகத்தான் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதுதான் நம்முடைய புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது.
இன்னும் நீதிமொழிகளுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்க சொல்கிறது, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதிப்பேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதிப்பேன், செவ்வையான பாதைகளிலே நான் உன்னை என்ன செய்கிறேன், நடத்துகிறேன் என்று அங்கே கடவுள் சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். அப்ப கர்த்தர் நமக்கு வழிகாட்டி என்று சொல்லப்பட்ட நிலை மாறி புதிய ஏற்பாட்டுக்குள் நாம் கடந்து வருகின்ற பொழுது வழிகாட்டியாய் மாத்திரமல்ல, அவரே நமக்கு வழியாக இருக்கின்றார் என்பதை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதைத்தான் இந்த சீஷரிடத்தில் சொல்கிறார், நீங்கள் பிதாவினிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், நான் பிதாவினிடத்தில் நான் போகின்றேன், அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் வழிகாட்டியாய் அல்ல, நானே வழியாக இருக்கின்றேன், என் வழியாகத்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உட்பிரவேசிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் வழிகாட்டியை போல வழிகாட்டி விட்டு நம்மை விட்டு விலகி போகின்ற ஆண்டவர் அல்ல, அவரே நம் வாழ்வின் வழிகாட்டியாக நமக்கு என்ன செய்கின்றார், காட்டுகின்றார். இறை மக்களாகி நாம் அவருடைய வழியை உறுதியாக பின்பற்றி நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளதாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால், வழி தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கான வழியாக்கிய இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு வழி என்று சொல்வது பெரிதல்ல, அவர் எப்படி அவர் வழி என்பதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக பிறர் காணத்தக்கதாக, பிறர் புரிந்து கொள்ளத்தக்கதாக, பிறர் அறிந்து கொள்ளத்தக்கதாக வாழ்க்கையுடைய அனுபவங்கள் இயேசுதான் வழி என்பதை என்ன செய்ய வேண்டும், காட்ட வேண்டும். கிறிஸ்துக்கள் தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு விசுவாசிகள் என்று நாம் அழைக்கப்படுகின்றோமே, இயேசுவை தொழுகை செய்கின்றோம் என்று நாம் சொல்லுகின்றோமே, நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே இயேசுதான் வழி என்பதை நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவங்கள் பிறர் நம்மிலே இயேசுவை காணத்தக்கதாக, ஜீவனை அடையத்தக்கதான் வழி இயேசுவை என்பதை அவர்கள் நம்மிலே காணத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவங்கள் காணப்படுகிறதா, நம்முடைய சிந்தனைகள் காணப்படுகிறதா, சிந்தனைகள் வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா, சற்று நாம் யோசிக்க நாம் அழைக்கப்பட்டதாக இருக்கும். அது மாத்திரம் இந்த வழி எப்படிப்பட்ட வழி? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்து வழி, அந்த வழியை பின்பற்றுகிறவர்கள் தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும், அறிவினராக இருந்தாலும், அல்லது அறிவில் குறைவுபட்டவர்களாக இருந்தாலும், ஞானத்தில் குறைவுபட்டவர்களாக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை, வழி தடுமாறி அவர்கள் என்ன செய்வதில்லை, போவதில்லை. ஏனென்று சொன்னால் இயேசுவே வழி என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தில் அவர்கள் அறிந்திருக்கிறபடினாலே, புரிந்திருக்கிறபடினாலே திசை கட்டு போவதில்லை. அப்படிப்பட்ட வழித்தான் ஆண்டவராக இயேசு வழியாக இருக்கின்றார். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம் சொல்வது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர்களை குறிப்பிடுவதை பார்க்க, நான் தான் வாசல், என் வழியாய் நீ பிரவேசிப்பாய் என்று சொன்னால் உனக்கு மீட்பு இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாச்சு. அதைத்தான் இங்கே சீஷர்கள் சொல்கின்றார், நானே வழியாக இருக்கிறேன். கிறிஸ்துக்கள் பிள்ளை, அந்த வழியாக இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வளவாக நாம் விசுவாசிக்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். அவர் காட்டுகின்ற அந்த வழியிலே கடந்து சென்று அந்த வழியை பின்பற்றுகிற மக்களாக நாம் இருக்கின்றோமா? சற்று நாம் யோசிப்போம். இரண்டாவது காரியமாக சீஷரத்தை வலியுறுத்தம் செய்கிற ஒரு காரியம் என்று சொன்னால், நானே சத்தியம் என்று ஆண்டவர் சொல்கின்றார். சத்தியம் என்பது நிலை மாறாதது, நம்பத்தக்கது, நித்தியமானது. நிலை இருக்கிறது, அந்த நிலையை விட்டு அது ஒரு பொழுதும் எந்த நிலை எந்த சூழல் இருந்தாலும் அது நிலை மாறாதவே இருக்கும், நம்பக்கூடியதாய் காணப்படும், நிலைத்திருக்கிறதாய் காணப்படும், நித்தியமாக இருக்கக்கூடியதாய் இருக்கும். அதுதான் சத்தியம். இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டும் என்றால் உண்மை என்று நாம் அதை சொல்லலாம். 100வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியம்? நிலை மாறாத சத்தியம், நம்பத்தகுந்த சத்தியம், நித்தியமான சத்தியம். அப்படிப்பட்ட சத்தியமானது தலைமுறை தலைமுறைக்கும் உள்ள சத்தியமாக இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் சார், அத்தனை தலைமுறைகளுக்கும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவரே உண்மையாக இருக்கின்றார். இந்த சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியமாக இருக்கிறது? இது நமக்கு விடுதலையை கொடுக்கின்ற சத்தியமாக இருக்கிறது. விடுதலையை தருகின்ற, விடுதலையின் வாழ்வை நமக்கு கொடுக்கின்ற சத்தியமாக இருக்கிறது. எந்த இக்கட்டான நிலைகளில் நாம் இருந்தாலும், எந்த பிரச்சனைக்குள்ளாய் நாம் கடந்து போனாலும்,
எல்லா சூழலிலும் அந்த இயேசுவாகிய சத்தியத்தை நாம் உணர்கின்ற பொழுது, அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த சத்தியத்தை விசுவாசிக்கின்ற பொழுது, அந்த சத்தியமானது நமக்கு என்ன செய்கிறதா? விடுதலையை கொடுக்கின்றது. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்கிறது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி என்றால் இந்த சத்தியம் எது? சங்கீதம் 119 142வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, உம்முடைய வேதம் சத்தியம் என்று வேதம் சொல்கிறது. சத்தியம் எது? உம்முடைய வேதம் தான் சத்தியம். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்கின்ற பொழுது சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் உலகத்திலே மக்கள் விசுவாசிக்கத்தக்கதாக மாம்சத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. அவருடைய வார்த்தை வேதம், வேதம் தான் என்ன செய்கிறது? அந்த சத்தியம் தான் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. அதே அதிகாரம் யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை, அந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால் உண்மை உள்ள வேதம். உங்களுடைய வேதம் சத்தியம். அந்த சத்தியம் வார்த்தையாய் இருந்த சத்தியமானது மாம்சத்தில் கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் வழியாக நமக்கு என்ன செய்யப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த சத்தியம், அது மாத்திரமல்ல, யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் சொன்னது போல, அந்த மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற சத்தியமாக இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கின்றார்களோ, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றி நடக்கின்றார்களோ, யாரெல்லாம் இயேசுவுக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்களோ, தங்கள் வாழ்வை பூர்ணமாக ஒப்புக் கொடுத்தவர்களாய் இருக்கின்றார்களோ, அத்தனை பேருக்கும் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிற வார்த்தையாக இருக்கிறது. அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறதான சத்தியமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசித்து நாம் நடக்க நாம் அழைக்கப்படும். அதை தான் இங்கே சீஷர்களுக்கு சொல்லுகின்றார், நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன். மூன்றாவது காரியமாக சீஷர்களுக்கு சொல்லுகின்ற காரியம், ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வழி மட்டுமல்ல, உண்மை சத்தியம் மட்டுமல்ல, அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றவராக இருக்கிறார். அவரே ஜீவனாக இருக்கின்றார். ஆதியாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், மனுஷனை கடவுள் உருவாக்குகின்றார், மண்ணிலிருந்து உருவாக்குகின்றார். உருவாக்கினது பின்பதாக அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை கடவுள் என்ன செய்கின்றார்? ஊதுகின்றார். ஜீவ சுவாசத்தை ஊதினது பின்பதாக தான் அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவாகிறான், ஜீவனை உடையவனாகிறான். அது வரைக்கும் அவருடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதுவதற்கு முன்பதாக வரைக்கும் அவன் மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை தான், ஜீவனற்றதான ஒரு பொம்மை. ஆனால் எப்பொழுது ஜீவ சுவாசம் அவனுக்குள் ஊதப்பட்டதோ அப்போதிருந்து அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். அப்ப கடவுளுடைய ஜீவன் அவனுக்குள் என்ன செய்யப்படுகிறது? படைப்பிலே அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஆனால் மனிதன் செய்த தவறு நிமித்தமாக, கீழ்ப்படிதல் நிமித்தமாக, கீழ்ப்படியாமையினுடைய நிமித்தமாக கடவுள் கொடுத்ததான அந்த வாழ்வை, ஜீவனுள்ள வாழ்வை, நித்தியமான ஜீவனுள்ள வாழ்வை என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான். பாவத்தினாலே தன் ஜீவனை அவன் என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான். அவை அப்படிப்பட்ட ஜீவனை இழந்திருக்கிற மனுக்களும் மீண்டும் ஜீவனை அடைவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை அவர்களுக்காய் கொடுத்தார். அந்த கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை அவருக்கு கொடுத்தார். கொடுத்தது மூலமாகத்தான் அவருடைய ஜீவனை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது நாம் ஜீவன் உள்ளவர்களாக உலகத்தில் வாழும். ஒருவேளை நம்ம உலகத்தில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்வது பெருசல்ல. ஆனால் கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை என்று சொன்னால் நான் மரித்தவனாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதிரை மரித்தவனாய் இருக்கிறேன்? பாவத்திலே மரித்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அக்கிரமத்திலே மரித்தவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்பொழுது நான் கிறிஸ்துவினுடைய ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேனோ அப்பொழுது எனக்குள் பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்கின்றது, ரட்சிப்பு எனக்கு கிடைக்கின்றது, மீட்பு எனக்கு கிடைக்கின்றது. அந்த மீட்பின் மூலமாக நித்திய ஜீவனை உடையவனாக நான் இருக்கின்றேன். ஒருவேளை உலகத்திலே எனக்கு சரீரத்தின் அடிப்படையில் மரணம் என்கின்ற நிலை வந்து என்னை பிரிக்கும் என்றாலும் கூட என் ஆத்மா, என் ஜீவன் அவரோடு கூட என்னைக்கு வெளி செய்து கொண்டிருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும். அவரோடு கூட வாழ்வதற்காகத்தான் அவர் சொல்கின்றார், நான் தான் உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது,
வேதம் சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவே ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றால் ஜீவன் உள்ளவர்கள் தான் அவர்களுக்கு ஜீவனை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஜீவன் அற்றவர்கள் மற்றவர்களுக்கு ஜீவனை நான் கொடுக்கிறேன் என்று சொல்வது அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். இங்கே ஆண்டவர் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவனை மனுக்குலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இழந்து போன மனுக்குலமானது மீண்டும் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் மரித்தேன், உலகத்தால் அனைவருடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே என்னையே, என் ஜீவனையே நான் ஒப்புக் கொடுத்தேன், தியாக பலியாய் நான் கொடுத்தேன். மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனாலும் நான் இப்போது நான் என்ன செய்திருக்கிறேன், உயிர்த்தெழுந்திருக்கிறேன். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக நான் இருக்கிறேன். விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான், பிழைப்பான். என் விசுவாசம் வைக்கிறவன் இடத்துல அவன் ஏன் விசுவாசம் வைக்க வேண்டும், நான் ஜீவன் உள்ளவராயிருக்கிறேன், ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே என்னிடத்தில் அவன் விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசமானது மரித்தாலும் என்ன செய்வான், பிழைப்பான். அவனுக்கு வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தெளிவாக வலியுறுத்தல் செய்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுலடிகளுடைய நிருபத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது கொலேசியர் நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை சொல்கிறார், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று சொல்கின்றார். பவுல் இன்னொருத்தை சொல்கின்ற பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கின்றார், மரணம் என்பது எனக்கு ஆதாயம். அந்த மரணத்தின் மூலமாக நான் கிறிஸ்துவனுடைய ஜீவனை உடையவனாக நான் மாற்றம் பெறுகின்றேன். நான் மரித்தாலும் கூட கிறிஸ்துவோடு கூட நான் செய்து கொண்டிருப்பேன், வாழ்ந்து கொண்டிருப்பேன். அதைத்தான் இங்கே பவுல் சொல்கின்ற பொழுது நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து என்று அழுத்தி கூறுகின்றார். ரோமர் எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து என்று பவுல் அங்கே குறிப்பிட்டார். நாம் ஜீவனை அடைகின்றோம். எப்படி நாம் அடைகின்றோம்? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நம் ஜீவனை நாம் என்ன செய்கின்றோம், அடைகின்றோம். 1 யோவான் புத்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லும். குமாரனை உடையவன், குமாரன் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் உடையவர்களாக இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்களோ, விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவிசுவாசிகள், விசுவாசம் இல்லாதவர்கள், அவரே எனக்கு ஜீவனாக இருக்கிறார் என்று நம்பிக்கையற்றவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஜீவன் அற்றவர்களாக இருக்கிறார்கள். அதான் வேதம் சொல்வது, தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்துவமான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவன் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குமாரனை நம்முடைய வாழ்க்கையிலே உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய அவரை அடையாளப்படுத்தக்கூடிய அடையாளங்களாக உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது கிறிஸ்து தாவே நமக்கு ஜீவனாக இருக்கின்றார். அதை தான் இங்கே சீஷர்கள் சொல்கின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். தான் பிரிந்து செல்கிற வேலை வருகின்ற பொழுதும் சீஷர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை, அவர்களுடைய கலக்கத்தை நீக்கும்படியாக, அவர்களை தேற்றும்படியாக, அவர்களை ஆற்றும்படியாக, அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, நான் உங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட நானும் உங்களுக்கு வழியாக இருக்கின்றேன், சத்தியமாக இருக்கின்றேன், ஜீவனாக இருக்கின்றேன். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என்னை விசுவாசிகள், அப்பொழுது உங்களுக்கு என்னுடைய வழி தெரியும், உங்களுக்கு என்னுடைய வழிகளை கற்றுக்கொள்வீர்கள், வழியில் நடப்பீர்கள். என்னுடைய சத்தியமானது உங்களை விடுதலை செய்யும். விடுதலையின் வாழ்வை பெற்றவர்களாக என்றென்றும் ஜீவிக்கிறதான அந்த நித்திய வாழ்வை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அவருடைய வாழ்வின் மூலமாக நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். அவருடைய வாழ்வை நாம் விசுவாசிப்பதோடு மாத்திரமல்ல, அவரே என் வாழ்வாக இருக்கின்றார் என்ற அந்த நல் நம்பிக்கையோடு கூட கிறிஸ்துவை பின்பற்றி போவோம் என்று சொன்னார், அவருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றி செல்வோம் என்று சொன்னார், இறுதியிலே ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை சாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தைகளின் பிரகாரமாக நீங்கள் ஜீவிக்க எங்களுக்கு அருள்தார்.
நீரே எங்களுக்கு வழியாக இருக்கின்றீர், நீங்கள் எங்களுக்கு சத்தியமாக இருக்கின்றீர், எங்களுக்கு வாழ்வாக இருக்கின்றீர் சுவாமி. இவைகளை நாங்கள் புரிந்தவர்களாய் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக, எங்கள் வாழ்வின் அனுபவத்திலே நாங்கள் அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இறைமகன் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மழித்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சகோதரனுடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரும் மரித்தோரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். புதுவாழ்க்கை பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக, அவர் உமது ஆவியோடும் இருப்பதாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நம் அனைவரும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து எழுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமும் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் மரணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்றாரும், எங்களுக்கு விதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, விசேஷமாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் பல சூழ்நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நேர்ந்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் நாங்களுடைய சமூகத்தினுடைய இறக்கத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாட்களில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்களோ அந்த அடியார்களை நீர் கண்ணோக்கி பாருங்கள். அந்த அடியார்களுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் நீர் தாமே கிருபையை தந்து ஆண்டவரே, அவர்கள் இந்த உலகத்திலே உமக்கென்றவர்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும் சுவாமி. கர்த்தாவே, விசேஷமாக எங்கள் தேசத்துக்கு நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரை பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் ஒவ்வொரு நாளும் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது சுவாமி. இப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே இரட்சகராக மீட்பராக இருக்கின்றீர். நீரே அவர்களுக்கு வழியாக இருக்கின்றீர், சத்தியமாக இருக்கின்றீர், ஜீவனாக இருக்கின்றீர் சுவாமி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் அதை விசுவாசித்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். எடுத்துக்கொள்கிற மருத்துவ உதவிகள் ஆலோசனைகள் எல்லாவற்றும் கர்த்தர் கிருபையாக ஆசித்து தாரும். அது அவருடைய சரீரத்திற்கும் ஆண்டவரே அவருடைய ஜீவனுக்கும் அது நன்மை செய்யத்தக்கதாக கர்த்தர் அவைகளை வழிநடத்தும் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய மாநிலத்திற்காக ஜெபிக்கின்றோம் சுவாமி. குறிப்பாக மாநிலத்திலே சென்னை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இங்கே அநேகர் இந்த வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒரு சிலர் ஆண்டவரே தங்களுடைய வாழ்வையும் இழந்திருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுடைய குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் தெய்வீக சமாதானத்தையும் இதாமை கிருபையை கொடுத்து உங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவை, பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று வருகிற காலங்களிலே அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை அரவணைப்பை நீர் தாரும் சுவாமி. குறிப்பாக அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து வருகின்றதான மருத்துவ குழு அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்காக நீர் சொல்லிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் நீர் தாமை பேர்ப்பராக நீர் ஆஸ்வதிங்கப்பா. அவர்களுக்கும் ஆண்டவரை எந்த விதமான நோய் தொற்றுகளும் ஏற்படாதபடிக்கு உடைய ரத்த கொட்டைக்குள் அவர்களை மூடி மறைத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. ஆண்டவரை, பாதிக்கப்பட்டவர்கள் விரைவிலை குணம் பெறவும், தம்முடைய இல்லங்களுக்கு சந்தோஷமாக செல்லவும், தம்முடைய குடும்பத்தின் மக்களோடு கூட சந்தோஷமாக வாழ்க்கை பிணைத்து தொடரவும் நீர் அனுக்கிரகம் பாராட்டு சுவாமி. கர்த்தாவே, எங்கள் திருச்சபையினுடைய குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரும் உறுதி சமூகத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் தாமே கிருபை பாராட்டும். விரைவாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆலய ஆராதனைகளில் நாங்கள் அனைவருமாக குடும்பமாக வந்து பங்கு பெறத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு துணை பாராட்டும்படிக்கு இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுடைய கரங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் வழியெடுத்து செல்லும் இறைமகன் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களை காக்க கிடவே. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் உங்கள் மேல் கிருபையாக இருக்க கிடவே. ஆண்டவர் தம்முடைய முகத்தை சமாதானம் கட்டளையிட கிடவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி. God bless you.